இப்போ பலவிதமான திருப்பங்கள் இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் வந்து தங்கமயில காப்பாற்றுற பேர் வழின்னு வந்து அவங்க அப்பா சிக்கிக்கிட்டது, குழலிங்கிற கதாபாத்திரத்தை நடுவில் காமிக்காமலே இருந்து இப்போ அவங்க திருப்பி அடிக்கடி வீட்டுக்கு வர ஆரம்பிச்சது, கதிர்ராஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமாக வருது, மீனாவுக்கு வந்து இப்போ புதுசாக ஒரு ட்விஸ்ட் ஒன்று வர்றதுன்னு பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதில் இந்த மீனாவுடைய ஆங்கிளில் மீனாவுக்கு வந்து ஒரு குடைச்சல் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்த்த வீட்டுக்காரங்க இப்போ முடிவு பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையே வந்து ஆஃபீஸில் இவங்க மீனாவால் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா மீனா வந்து அவங்களுடைய கடையை இடிக்கணும் அப்படின்னா இவங்க பண்ண தப்புக்கு அவங்க வந்து ஒரு ஆஃபீஸராக ஒரு ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறத இவங்களால ஏற்றுக்க முடியல. அதுவும் வந்து அந்த குடும்பத்து ஆளுங்கிறனால இன்னும் வந்து கடுப்பாகுது. ஸோ அதனால் இப்போ மீனாவை சிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுடைய கமெண்ட்டை கூட மதன் சொல்லியிருப்பார். அதே மாதிரி வந்து இங்கே வந்து ஒரு ஆங்கிள் நடந்து மீனாவுடைய வேலையை பறிபோக வைக்கிறதுக்கு, ஏன்னா கஷ்டப்பட்டு வந்து அவங்க அப்பா வந்து இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் என் பிள்ளை வேலை பார்க்கணும்னு படிக்க வச்சு இந்த இடத்துக்கு கொண்டு வந்தால் இவங்க ஒரு பொய் லஞ்சம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி சஸ்பென்ஷன் வாங்கி தரதோ இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் செய்ய அவங்க வேலைக்கு ஆப்பு வந்த போது அதை வந்து நிரூபிக்கிறதுல அவங்க என் மனைவி தப்பு பண்ணுறான்னு நிரூபிக்கிற முடிவில் செந்தில்லேருந்து இந்த குடும்பமே இறங்குறது. அதனால் வந்து என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது இதை காரணமாக வச்சே வந்து மீனா அவங்க அப்பாவோட திருப்பி சேர்றதுன்னு பல விஷயங்கள் நடக்கலாம். இன்னொரு பக்கம் தங்கமயிலுடைய அப்பாவை பற்றி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகம் வந்திருக்கும். இப்போ இந்த முத்துவேல் சக்திவேலுக்கு அவர் முழிச்ச மொழிக்கு ஸோ அவரை பற்றி கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பிச்சு தங்கமயிலோட உண்மைகள் எதிர்த்த வீட்டு வாயிலாக வந்தால் இன்னும் பெரிய இடியாக வந்து இப்போ பாண்டியனுக்கு இருக்குங்கிறதும் உண்மை. ஸோ இந்த மாதிரி பலவிதமான ஆங்கிளுக்கு நடுவில் கோமதி தான் கதிர்ராஜ் கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்கிறது எப்போ தெரிய வரப்போகுது, அதனால என்னென்ன ஆப்புகள் வரப்போகுதுங்கிறதும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஓவராலாக ஒரு மாதிரி அப்பப்போ ஜாலியாக அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டு இருக்கு இந்த பாண்டியன் ஷோ சீசன் 2. உங்களுடைய கருத்து என்ன? சீசன் 1 சீசன் 2 சொல்லுங்கள்.